கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, 2024ஆம் ஆண்டு இந்த முதல் மாதத்திலே தொடர்ச்சியாக இந்த அருங்கொடை இல்லத்திலே ஆண்டவருடைய அருள்மழை நிறைவாய் பொழிந்து வருகிறது. இந்த வாரத்திலும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கவும் நம்மை நெறிப்படுத்தவும், நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் ஒரு புதிய வல்லமையையும் அர்த்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த இல்லத்திற்கு, அருங்கொடை இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய அனைவரும் நிறைவாக பெற்று செல்லும்படியாகவும் இந்த இடத்திற்கு ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். முதற்கண் இந்த அருங்கொடை இல்லத்தினுடைய இயக்குனர் தந்தை அருள் திரு அமல்ராஜ் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், இன்றைய நாளில் இந்த சிறப்பு தியான கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு மக்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே இதயம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக கரங்களை உயர்த்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அன்பான ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக, இந்த வேலைக்காக உள்ளபடியே நாங்கள் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு குடும்பத்தினுடைய பாரங்கள் இருந்த போதும் கூட அருமையான அன்பு மக்களையும், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உமது பிரசன்னத்தின் கீழ் கொண்டு வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களோடு நீர் பேச போவதற்காக நன்றி. உம்முடைய திட்டப்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்ன, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நீக்க வேண்டிய, அகற்ற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த இல்லத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தை, இந்த நாள் முழுவதும் எல்லா நிகழ்வுகளையும் நீர் ஆசீர்வித்து கொடுக்கும்படியா எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய அருமையான தந்தை அவர்களையும் பணியாளர்களையும் இருக்கக்கூடிய அனைவரையும் உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இசை கருவி மீட்டக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒலிபெருக்கி அமைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும், இங்க இருக்கும் அத்தனை பேரையும் உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும். அபிரகாமின் தெய்வமே ஆசீர்வதியும், ஈசாக்கின் நிறைவா ஆசீர்வதியும், யாக்கோபின் கடவுளை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், 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 ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே வேதாமத்தில் கடைசி புத்தகமாக இருக்கிறது திருவெளிப்பாட்டு புத்தகம். அந்த திருவெளிப்பாட்டு புத்தகத்தை
எடுத்துக்கொள்வோம். அதில் 21வது அதிகாரம், திருவெளிப்பாடு 21. அப்படி என்றால் வேதாகமத்தில் கடைசி பகுதிக்கு நம்ம வரோம். இந்த கடைசி பகுதியை நம்ம தியானித்து முதலாவதாக நாம் வரப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருவெளிப்பாடு 21 அதில் 5வது வசனம். அப்பொழுது அரியணையிலே வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன், அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இந்த வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. எல்லாம் ஆண்டவர் தான், இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பாருங்க, நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த புதிய ஆண்டு, புதிய மாதம், புதிய நாள், ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு வசனம்தான், ஆண்டவர் அனைத்தையும் புதியனாக்குகிறார். அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் எல்லாம் போயிரும். பாருங்க, அனைத்தையும் புதியனாக்குகிறார். ஒரு குடும்பம் அனைவரையும் புதிய நிலைக்கு கொண்டு வருகிறார். ஒரு சமூகம் இருக்கிறது, அங்கு அனைவரையும் புதியனாக்குகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தது அனைவரும் மீட்பு பெற. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே நன்றி. தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4 பார்க்கிறேன். கடவுள் ஒருவரே, கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் ஒருவரே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் அனைவரையும் மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். இப்போ ஆண்டவருடைய ஒரு சிந்தனை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அருள்மொழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அனைத்தையும், அனைவரையும், எல்லாரையும். ஏன்னா அவர் உலக மீட்பர். அனைவரையும் மீட்க காலதாமதம் நிச்சயமாகும். அனைவரையும் அவருடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர நிச்சயமாக காலதாமதம். ஒரு குடும்பத்தில் அனைவரையும் ஆண்டவருடைய ஆளுகைகள் கொண்டு வருவதற்கு எத்தனை தாமதம் பாருங்க. ஒரே குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவருக்குள், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வதென்பது பாருங்க எத்தனை கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நான் அனைத்தையும் நான் புதியனாக்குகிறேன். அப்போ நம்ம பார்க்கிறோம், ஒரு இந்த நாளிலே நமக்கு இன்னும் தேவையான புதிய வழிகள் திறக்கப்பட போகுது. அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட போகுது. எத்தனை கதவுகள் மூடி இருக்கு பாருங்க. நமக்கு எத்தனை கதவுகள், எத்தனை வாயில்கள் மூடி இருக்குது. இன்றைக்கும் அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு பாதை எனக்கு திறக்கப்படாதா? என் குடும்பத்திற்கு இந்த பாதை திறக்கப்படாதா? இந்த சமூகத்திற்கு இந்த பாதை, இந்த நாட்டிற்கு இந்த பாதை. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எத்தனை ஏக்கங்கள், நம்மளுடைய உள்ளத்தில் அடைப்பட்ட கதவுகளாக எத்தனை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைக்கிறார், திறந்து விடுகிறார். எல்லாம் திறந்துதான் இருக்கு. நானே மூடி வச்சிருக்கிறேன் கதவுகளை. அலகை மூடி வைத்திருக்கிறது, அடுத்தவங்க மூடி வச்சிருக்கிறாங்க. எதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்று எல்லா வழிநிலைகளையும் திறக்கிறார். அனைத்தையும் அவர் புதியன ஆக்கி நம்மை இந்த இடத்திலிருந்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அது இந்த வசனத்தை சொல்லி முடிச்ச உடனே இல்லையா, அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன்னு சொல்லிட்டு, இந்த வாக்குகள் நம்பத்தக்கவை.
வார்த்தையை நம்பணும், கடவுளுடைய வார்த்தையை நம்பணும். கடவுளுடைய வார்த்தையை நம்பி தோற்று போனாலும் பரவாயில்லை, கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போனாலும் பரவாயில்லை. நம்பாமல் தோற்று போவதை விட ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தோற்று போவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்தவர்கள் இதுவரை யாரும் ஏமாந்து போகவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் நம்பத்தக்கவை. உங்களுடைய இதயத்தில் எழுதுங்க. பைபிளில் நாம பார்க்கிறோம், சில நேரத்தில் குறிப்பு டைரியில் எழுதிக்கிறோம், இதயத்தில் எழுதுங்க. இன்றைக்கு என்னை ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனாய் புதியனாக்குகிறார், என் குடும்பத்தை ஆக்குகிறார், நான் வாழுகின்ற பகுதியை ஆக்குகின்றார், நான் இருக்கின்ற இடம் முழுவதும் ஆக்குகிறார், இந்த சமூகத்தை அப்படி ஆக்குகிறார், இந்த நாட்டை, இந்த உலகத்தை, அனைத்தையும் என் ஆண்டவர் புதியனாக்குகிறார். என் அன்பு மக்களே, நீங்க பாருங்க, இவை அனைத்தையும் புதியனாக்குகிறேன், இந்த வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என்று எழுது. இதயத்தில் எழுதுங்க, இது உண்மையானது. இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த இடத்துல ஆண்டவரே என்னை புதியனமாய் மாற்றும். ஆண்டவர் மாற்றுவார். நீங்களும் நானும் இன்னும் புதியனமாய் மாற்றப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். யாருமே வேண்டான்னு சொல்ல முடியாது. இந்த புதிய நாளிலே என்னை ஒரு புதிய மனுஷனாய், புதிய மனிதனாய், புனித மனுஷியாய் மாற்றும். அனைத்தையும் புதியனாக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் கொண்ட ஆண்டவர் சொல்றார், இது நம்பத்தகுந்தவை, உண்மை உள்ளவை, நீ எழுது. அன்பு மக்களே, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் போன்ற இந்த வசனத்தை பாருங்க. இது யாருக்காகவோ ஆண்டவர் சொல்லி வைக்கல. பைபிள்ல இந்த வசனம் யாருக்காகவோ சொல்லி வைக்கப்படல. எங்கேயோ எந்த நாட்டிலோ வாழக்கூடிய ஒருவருக்காக சொல்லப்பட்டது அல்ல. இல்ல, அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்காக மட்டும் எழுதப்பட்ட ஒரு வசனம் அல்ல. மாறாக இந்த வசனம் இங்க இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்ட வசனம். கரங்கள் தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. நமக்காய் எழுதப்பட்ட வசனம் இது. ஆண்டவர் சொல்றார், நான் அனைத்தையும் புதியனாக்குவேன், அனைத்தையும் புதியனாக்குவேன். நம்ம ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்ட வசனம். அதான் இது நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என்று அணித்தரமாய் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, உங்களுக்குரியது. ஆகவேதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய செயல் செய்ய போகிறார். ஒரு புதிய செயல் ஆகவேதான் அரியணையில் வீற்றிருந்த அந்த ஆண்டவர், இதோ நான் அனைத்தையும் புதியனாக்குகிறேன். ஏன் புதியனாக்குறார் அப்படின்னா, உங்கள நான் ஒரு புதிய செயலை செய்ய போகிறேன். இதுவரை இல்லாத பழையன கணிந்து ஒரு புதிய நிலையிலே உங்களுக்கு ஒரு புதிய செயலை நான் செய்ய போகிறேன். அதை நம் வாழ்க்கையிலே நாம் காண்போம். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பணி வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழில் வளங்கள், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய ஊழியம். இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை மற்றும் பற்றி பிடித்து கொண்டு ஊழியம் மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகரை பார்க்கிறோம். ஊழியங்கள்ல உங்களுடைய பணி, நீங்கள் என்ன பணி செய்தாலும் சரி, அலுவலக பணி, அரசாங்க பணி, எந்த பணி இல்லை, குடும்ப பணி, எந்த பணி செய்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு பணி செய்கிறோம். இந்த பணி வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்று ஒரு புதிய செயலை செய்யும்படியாய் அனைத்தையும் புதியனாக்குகிறார். நாம் செய்ய வேண்டியது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வளவுதான். நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய வாழ்வை நம்மை கொடுக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தேவை. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய
ஒளியின் பிள்ளைகளாய் வாழ, இருளிலிருந்து விலகி அவருடைய ஒளியின் பிள்ளைகளாய் வாழ நமக்கு ஆண்டவர் தேவை. பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு தேவை. அவர்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நமக்கு தேவை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு தேவை. கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவர் மயப்படுத்துங்க. இங்க இருக்கக்கூடிய அன்பு மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை. நம்ம மறந்து போய் விடக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. என் அன்பு மக்களே, நாம நினைத்து பார்க்கிறோம். நீங்க சிந்தித்து பாருங்க, என்னென்ன காரியத்தில் எல்லாம் ஆண்டவர் புதிதாய் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை, ஒரு புதுமையை ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் நம்மளுடைய வாசலை, கதவை நாம திறக்க வேண்டும். அப்பதான் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இன்று எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம் இன்று நாம் பெறப்போகிறோம். அது நம்ம எந்த அளவுக்கு இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். 100க்கு 100 ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இதுவரை பெறாத ஒரு ஆசீர்வாதம். அதுதான் உண்மை. என் அன்பு மக்களே, நாம் எந்தெந்த நிலைகளில் புதிதாக்குதல் அவசியம், முதல்ல அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரியலைசேஷன் நாம ரியலைஸ் பண்ணணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்தெந்த நிலைகளிலே நான் மாற வேண்டும், நான் புதிய மனிதனாய், புனித மனுஷியாய் ஆக வேண்டும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவு கண்கள் மூடி இருக்கக்கூடாது. நம்முடைய இதய கதவுகள் மூடி இருக்கக்கூடாது. அதை திறக்க வேண்டும் என்று. முதலாவதாக உங்களை புதியன ஆக்குகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நீங்க பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்து பாருங்க. எசேக்கியேல் புத்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். எசேக்கியேல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை, பார்த்தீங்களா? அப்போ ஒரு புதிய வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், புதியன ஆக்குகிறார் அப்படின்னு சொன்னா, இன்று என்னுடைய இதயம் ஒரு புதிய இதயம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த புதிய நாளிலே என் இதயம் ஒரு புதிய இதயம். நேற்றை விட இன்று ஒரு புதிய இதயம். நேற்றை விட இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இதயம், ஒரு உள்ளம், ஒரு மனம் என்று சொல்லுகிறோம், ஒரு உள்ளம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். அவர் அருள்றாரு, அவர் கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கிறோமா? பழைய இயல்பை விட்டு விட்டு ஒரு புதிய இயல்பை ஆண்டவர் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோமா? புதிய இதயத்தை நான் உங்களுக்கு அருள்வேன். அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அடுத்து என்ன சொல்லுது பாருங்க, புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய இதயத்தை கொடுக்கிறார், மட்டுமல்ல அங்கே ஒரு புதிய ஆவியை பூத்துகிறார். ஒரு உள்ளம், இதயம் புதிது, ஒரு புதிய ஆன்மா, ஒரு ஆவி கொடுக்கப்படுகிறது, புத்தம் புதிது. ஆகவேதான் இன்று ஒரு வல்ல செயல், புதிய செயல் செய்ய போகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே. ஆகவே அனைத்தையும் புதியனாக்க போகிறேன், அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன். அப்படின்னா முதல்ல பாருங்க, அதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய இதயம். முதல்ல நம்ம கொடுப்பது புதிய இதயம். இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். தொடர்ச்சியா நீங்க அந்த 36:26 உங்கள் உடலில் இருந்து பாருங்க, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை நான் என்ன செய்வேன்? பொருத்துவேன். அவரே பொருத்துறாரு. ஆண்டவர் பொருத்துறார் பாரு. நான் கொடுப்பேன், நீ வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லல. நீ தயாரா இருப்பாய் என்று சொன்னால் உனக்குள் நான் ஒரு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை புகுத்துவேன். நீ இதய கதவை, உள்ளத்தின் கதவை திறந்து வைப்பாய் என்றால், அப்ப மூடி வச்சிருக்கிறது நான் தான். வேண்டாம் ஆண்டவரே, பழைய கேடுகட்ட எதையும் இருக்கட்டும்,
புதியது எனக்கு தேவையில்லை. நேற்றிலிருந்து இன்று ஒரு புதிய வாழ்வு. நீங்க இதில் பார்ப்பீர்கள் என்றால், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை நான் உங்களுக்கு பொருத்துவேன். அப்போ நாம தயாராக இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் பிறக்கும்போது ஜென்ம பாவம் இல்லையா? திருப்பாடல் 51 5வது வசனம் நமக்கு நன்றா தெரியும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். பார்த்தீங்களா? அப்போ ஜென்ம பாவம். இந்த ஜென்ம பாவத்திற்காக நம்ம திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே நம்முடைய ஜென்ம பாவம் நீக்கப்படுகிறது. ஆனால் நம்ம பிறக்கும் போதே அந்த ஜென்ம பாவத்தில் பிறந்துட்டோம். இந்த ஜென்ம பாவம் திருமுழுக்கிலே நீக்கப்படுகிறது. அந்த அருட்சாதனத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த உலக வாழ்க்கையில என்ன நடக்கிறது? மனுஷன் பாவ நாட்டத்திற்கு உட்படுகிறான். Praise the Lord. Praise the Lord. பாவம் செய்கிறான் ஒன்று, பாவ நாட்டத்திற்கு உட்படுதல். அந்த பாவ நாட்டம் இருக்கிறது, பாவ உணர்வு இருக்கிறது, பாவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் இருக்கிறது. ஏன் மனுஷன் இந்த உலகத்திலே வாழ்கிறான்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய காரணத்தினால பாருங்க, அவன் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறான். முதல்ல கடவுள் இந்த உலகத்தில் பூமியெல்லாம் படைச்சிட்டு தொடக்க நூல்ல பார்க்கிறோம், மனுஷனை படைத்ததற்காய் கடவுள் வருந்தினார். அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போ நீங்க பார்த்தீர்கள் என்றால், மீண்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே எரேமியா புத்தகத்திலே 17வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து பார்த்து பாருங்க. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம், இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. பார்த்தீங்களா? இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் கண்களின் வழியாக தான் உள்ள போகுது, அப்படித்தானே? மனுஷன் தீய செயல்முறைகளை கண்களால் பார்க்கிறான். இந்த கண்ணு தான் வாசலா இருக்குது, கண்ணு வழியா எல்லாம் உள்ள போகுது, மனுஷனுடைய உள்ளத்திற்கு இதயத்துக்கு போகுது. ஆனா எரேமியா 17:9 என்ன சொல்லுது பாத்தீங்களா? இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அனைத்திலும் அனைத்திலும் வஞ்சகமிக்கதா இருப்பது இந்த இதயம்தான். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? அதனை நலமாக்க முடியாது. அதனை நலமாக்க முடியாதுன்னா யாரால முடியாது? நம்மால முடியாது. எந்த ஒரு டாக்டராலும் முடியாது, எந்த ஒரு டாக்டராலும் முடியாது. அவர் எத்தனை எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், எத்தனை ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி, நலமாக்க முடியாது. அதனை யார் தான் புரிந்து கொள்வார்? அதான் அங்க பிரச்சனை. யார் தான் அதை புரிந்து கொள்வார்? 10வது வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர். அல்லேலூயா. அது வஞ்சகமிக்கது, நலமாக்க முடியாது. உண்மைதான். யார் நலமாக்க முடியும்? எந்த மருத்துவரும் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனையை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொரு வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துவார். என் அன்பு மக்களே, இந்த வசனத்துல ஒரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க. மனித இதயம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. கரங்கள் தட்டி எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த வஞ்சகம் மிக்கது, கொடியது, தீயது. யாராவது மருத்துவர்கள் அதுல ஆரிக்கல் எப்படி இருக்குது, வென்ட்ரிக்கல் எப்படி இருக்குது, தமனிகள் எப்படி இருக்குது, ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, இதை மருத்துவங்க சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க? ஆராய்ச்சி அறிவியல் ஆளர்கள்லாம் அந்த இதயம் எங்க இருக்குது, என்ன சைஸ்ல இருக்குது, இதை சொல்லுவாங்க. ஆனா அந்த இதயம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்லவே முடியாது. ஆகவேதான் நீங்க பாருங்க, அது வஞ்சகமிக்கது, அதை நலமாக்க முடியாது. யார் தான் புரிந்து கொள்வார்? ஆனால் நானே இதே சிந்தனைகளை ஆய்பவர். என்னால் முடியும், கடவுளால் ஆண்டவரால் முடியாது எதுவுமே கிடையாது. இதில் நீங்க பாருங்க, இந்த இதயத்தின் கேடுகள் இன்னைக்கு பெருகிட்டு வருது பாருங்க.
இதயத்திலிருந்து கேடுகள் இன்னைக்கு உலகத்துல பெருகி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நீங்க பத்திரிகையில தொலைக்காட்சியிலாம் பார்த்திருப்பீங்க. ஒரு மனுஷனுடைய இதயம் எந்த அளவிற்கு வஞ்சகமாக கேடுகள் நிறைந்ததாக சுயநலமிக்கதாக ஒரு இதயம் மாறி போச்சு. எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சொல்லிட்டே போகலாம். ஆனா நீங்க பாருங்க, இந்த பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி சாலை இருக்குது. அந்த இடத்துல சுஜானா சேத் அப்படின்னு ஒரு அம்மா, சுஜானா சேத் இந்த அம்மா பேரு, பத்திரிகையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்க செய்தி. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, கோவாவில் போய் ஒரு ரூம் எடுத்து, கணவர் இருக்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிறாரு, வெங்கடரமணா. இது பத்திரிகையில் தொலைக்காட்சியில் வந்த செய்தி, அதான் நான் பேரெல்லாம் சொல்கிறேன், சரிதானா? அவர் இருக்குது அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து பிரச்சனைகள். கோர்ட்டு சொல்லுது, இந்த அம்மா பையனை 4 வயது பையன், அந்த பையன் பேர் என்ன பேர், அந்த பையன் பேரில் நமக்கு சொல்லியிருந்தாங்க சின்மை அப்படிங்கிறதா அந்த பையன் பேர், 4 வயசு. கோர்ட்டு என்ன சொல்லிட்டு மாதம் ஒரு முறை கணவர்கிட்ட குழந்தையை காமிக்கணும் அப்படின்ட்டு. இந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா, போட்டது கோவாவில் போய் ஒரு ஹோட்டல் எடுத்து பையனை அது என்ன பண்ணிட்டு கொலை செய்யும், தலையணையை வச்சு அழுத்தி மூச்சு திணறல் பண்ணி கொலை பண்ணி சூட்கேஸில் வச்சுட்டு எடுத்துட்டு போகுது. போகும்பொழுது தான் போலீஸ் ஸ்டேஷனில் அது மாட்டிச்சு. டிரைவர் போய் அப்ரூவராக போய் சொன்னார், மாட்டிட்டு இப்போ பிரச்சனை. பெற்ற தாய் தன்னுடைய 4 வயது பையனை, அந்த தாய் தான் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்றாங்க. அந்த குழந்தைய அந்த தாயே கொன்று சூட்கேஸில் எடுத்து அதை மறைத்து ஒழித்து அதை அவங்க விட்டுருந்தா எங்கேயாவது போய் என்ன செய்திருப்பாங்க, கடல்லே எங்கேயாவது போட்டிருப்பாங்க. ஆனால் போலீஸில் மாட்டிட்டாங்க. நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுது, இப்போ அந்த தாயினுடைய ஒரு இதயம் எப்படி கேடுகெட்டதா போச்சு. பார்த்தீங்களா? தாயினுடைய இதயம் எவ்வளவு வஞ்சகம் இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு தாய்ப்பாசம், ஒரு தாய்மைக்கே அங்கே ஒரு கருப்பு புள்ளி விழுந்த மாதிரி தான். ஒரு தாய் இப்படி இருக்கிறதுனால எல்லா தாய்மார்களும் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. பத்திரிகையில் போடும்போது கூட அந்த தாய் சுஜானா சேத்தை பற்றி என்ன சொன்னாங்க, இது தாயா இல்லைன்னா பேயா கேட்டாங்களா? இப்போ எல்லாரும் கேட்கறது தான், இவங்க தாயா இல்லைன்னா பேயா. பெத்த குழந்தைய 4 மாத குழந்தை ஒரு அனாதை இல்லத்தில் கொண்டு விட்டுட்டு போயேன், ஒரு கருணை இல்லத்தில் போய் விட்டு அங்கே வளர்த்துட்டு போட்டுமே, நீ பணத்தை கொடுத்துட்டு போயேன், நீ தானே பெத்த அந்த குழந்தைய நீயே கொன்று அதை அழிச்சிட்டிய. அப்போ இன்னைக்கு நம்ம உணர்ந்து பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு இதயம் இருக்கிறதே. அந்த அம்மா ஒரு சிஓ இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஆபீசர்ஸ் வேற. படிக்க படிக்க எப்படி பாவம் வளர்ந்துட்டு போகுதுன்னு பாருங்க. படிக்க படிக்க இதயம் எப்படி கேடு கெட்டதாய் வஞ்சமிக்கதாய். இன்னைக்கு அநேக எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா, இதயத்தின் கேடுகள் இப்படி முறை கேடுகள் பெருகி வருது, வஞ்சகம். அதுக்கு அடிப்படையான காரணம் சுயநலம் பெருகி போச்சு. சுயநலம் பெருகி போச்சு. என் அன்பு மக்களே, இதை நம்ம உணர்ந்து பார்க்கிறோம். இதயத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பாருங்க, மார்க் நற்செய்தி 7:21 23 வரைக்கும் நமக்கு தெரியும். இதயம் இந்த உள்ளத்துல தான் எல்லாம் இருக்கு, அதுதான் வெளியே வெடிச்சு வருது பாருங்க. ஆண்டவனுக்கு தெளிவா பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க. மார்க் 7:21 23 பல தடவை நம்ம படிச்சிருக்கிறோம், பல தடவை தியானிச்சிருக்கிறோம். அப்ப அந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும், அவர்களை தவறான வழியிலே கேடுகள் நிறைந்த வழியிலே வழிநடத்தும். ஆகவேதான் உள்ளத்திலிருந்து தான் எல்லாம் வருகிறது என்று ஒரு பெரிய பட்டியல் ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு அங்க. அப்புறம் நினைச்சு பாருங்க, பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காம வெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, 1 டஜன் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இருக்கு. 1 டஜன் நமக்கு ஆண்டவர் சொல்லிருக்கு. இவ்வளவு உன் உள்ளத்துல தான்ப்பா இருக்கு, உன் உள்ளத்துல தான் இருக்கு. இது இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் இப்படித்தான் வெடிக்கும். இது தாயினுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு கேடு இருந்திருக்கு பாருங்க. ஒரு தீச்செயல், ஒரு தீய செயல், ஒரு தாய் செய்யக்கூடாத ஒரு செயல், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்யக்கூடாத செயல், தீச்செயல்கள்.
உள்ளத்துல இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்குன்னு பாரு. உள்ளத்துல தீ செயல் எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவரு அந்த தீ செயலை எடுத்து போடுங்கப்பா, வேற எடுத்து போடுங்க. இந்த 12 காரியங்கள் ஏறத்தாழ ஒரு டஜன் பாருங்க. அதுல பொதுவா தீச்செயல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. களவு என்ற ஒரு உள்ளத்துல ஒரு வஞ்சகம் இருக்கிறது என்று சொன்னால், களவு பத்தி ஒன்றும் அது செய்தால் என்ன தவறு இல்லை, அப்படிதான் போக போகுது. அதே போல பேராசை, அநேக தீய செயல்களுக்கு காரணம் இந்த பேராசை என்பதை நம்ம பார்க்கிறோம். காம வெறி, கொலை வெறி, எல்லாம் வெறித்தனங்களா மனுஷனுடைய இதயத்தில் இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. இதை விட துல்லியமா யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் இதையெல்லாம் நமக்கு சொல்ல முடியும். ஆகவேதான் இதையெல்லாம் தூண்டக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் மனிதனுடைய இதயத்தில் இருந்துதான் வெளிவருகின்றன. இதைத்தான் பார்க்கிறோம். இத்தனை தீமைகள் இருக்கும் இதயத்திலே இயேசு தங்க முடியுமா? இன்னைக்கு நாம எல்லாரும் நினைச்சு பார்ப்போம். என் உள்ளத்துல இத்தனை தீய எண்ணம் தீமைகள் இருக்குன்னா இயேசுக்கு அங்க இடம் எங்க இருக்கு? இடம் கிடையாது அவருக்கு. இவைதான் நிறைஞ்சு போய் இருக்குத. அவைதான் ஒவ்வொரு கூடுகையிலும் நாம் நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இதயத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தை அலங்கரிக்கணும். நம்மள அலங்கரிக்கணும்ல, நம்மள அலங்கரிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைக்கு எண்ணெய் பூசுறோம், அணிகலன்கள் போடுதோம், நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போடுதோம், நாம எல்லாம் சரி. உலக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், அவசியமானது, அனாவசியமானது இல்லை, அவசியமானது நம்ம அலங்கரிக்கிறோம். ஆனால் அலங்கரிக்க வேண்டியது நம்முடைய இதயத்தை தான். நம்முடைய இதயத்தை நாம் ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னைக்கு புதிய இதயத்தை கொடுக்க போறார். இவற்றையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். ஆண்டவரால் மட்டும் முடியும். நம்முடைய உள்ளத்தில் இதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களை ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் தூக்கி எறிய முடியும். ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு இதயத்தில் இடம் இல்லை. அவர் இதயத்தை வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதயத்தில் இடம் இல்லாமல் போச்சு. ஆகவேதான் இயேசு ஆண்டவர் ஒருத்தனை சந்திக்கும் பொழுது, நம்மளை சந்திக்கும் போது அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? மகனே மகளே, நீ என்ன சாதாரணமா ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு ஒரு பெரிய மாளிகை தரேன் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல அதை பார்ப்பது கிடையாது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. ஒன்றும் சட்டையை பார்க்குறாரு, என்னப்பா இவ்வளவு சாதாரணமாக ஒரு சட்டை போட்டிருக்க, இன்னைக்கு எவ்வளோ விலை உயர்ந்த காஸ்ட்லி ஷர்ட்லாம் இருக்குது, டிஷர்ட்லாம், நான் உனக்கு ஒரு வேற சட்டைக்கு நான் உனக்கு அருளுகிறேன், ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு முதல்ல அவர் சொல்வதே கிடையாது. சட்டையோ கோட்டையோ உனக்கு நல்ல தாரேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து முதல்ல சொல்லுவதே கிடையாது. நம்ம முகத்தை பார்த்து உன் முகம் அவ்வளவு அழகா இல்லையே, அசிங்கமா இருக்கு, புள்ளி புள்ளியா இருக்குது, முகமெல்லாம் சரியில்லை, உனக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி உன் முகத்தை நான் பளபளப்பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் முதல்ல சொல்வது கிடையாது. நம்மை பார்த்தவுடன் அவர் நம்முடைய முகத்தை பார்ப்பதில்லை, மாறாக நம்மளுடைய அகத்தை பார்க்கிறார், இதயத்தை பார்க்கிறார். உன் இதயத்தை, உனக்கு புதிய இதயத்தை அருள்வேன்னு தான் சொல்லிருக்கிறார். புதிய வீட்டையோ புதிய சட்டையோ தரம்னு சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர்? புதிய கார் தரேன் சொல்லியிருக்கிறாரா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு தேவை முதல்ல உன்னுடைய அருள் வாழ்க்கைக்கு தேவை உன்னுடைய இதயம், உன்னுடைய உள்ளம். ஆகவே நான் உனக்கு புதிய இதயத்தை தருகிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு. ஆகவே நான் இன்று பழைய பாவமான இதயத்தை நாம எடுத்து போட வேண்டும். நேற்றைய தினத்தில் கூட நம்முடைய இதயத்திலே தவறான தீய சிந்தனை நாம் எண்ணி இருக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு அதை தூர எடுத்து போட்டு ஒரு புதிய இதயம், புதிய ஆவி, ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். ஒரு புதிய ஆன்மா இருந்துச்சுன்னா எப்படி? ஒரு புதிய ஆன்மா இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, என்
அந்த ஆன்மா எந்த ஒரு பாவக்கரையும் இல்லாத ஒரு ஆன்மா ஆண்டவர் கொடுக்கிறார் இன்னைக்கு. எந்த ஒரு தீய செயலும் தீய எண்ணங்களும் இல்லாத ஒரு புதிய இதயத்தை. அப்ப நம்ம புது பிறப்பு, மறுபிறப்பு மாதிரி தான். அந்த மறுபிறப்பு தான் ஆண்டவர். ஆகவேதான் மறுபடியும் பிறந்தால் அன்றி நீங்கள் விண்ணரசுக்குள் இணைய முடியாது, நுழைய முடியாது. மறுபடியும் பிறப்பது அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் புதிய இதயம், புதிய ஆவி. எப்படி எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தந்தரணும் ஆண்டவரே வேண்டுகிறோம் இல்லையா? அதே போல எனக்கு ஒரு புதிய இதயத்தை இன்னைக்கு தாங்க ஆண்டவரே. புதிய ஆவியை எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே. எனக்குள் புதிய ஆவியை ஊற்றும். இந்த ஒரு நிலையிலே தான் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு மக்களே, இந்த சிந்தனையில் நம்ம பார்க்கின்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ வருவாய்த்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை நீங்க பார்ப்பீங்கன்னா அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். அவருக்கு இயேசுவையும் பிடிக்காது, கிறிஸ்தவர்களையும் பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த அதிகாரி கிறிஸ்தவருக்கு இயேசுவையும் பிடிக்காது, ஆமா, கிறிஸ்தவங்களையும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர். அவங்க என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஆபீசர் அறைக்குள் போவதுக்கே எல்லாரும் பயப்படுதாங்க. எப்படி உள்ள போக கடுகடு சிடுசிடுன்னு இருக்கிறாரு. பக்கத்தில் போக முடியும், யாரை கண்டாலும் பிடிக்காது. ஆனா யாராவது ஒவ்வொரு ஃபைலை கொண்டு வரும்போது பணம் கொண்டு வந்தா அவங்கள மட்டும் பிடிக்குது. பணத்தோட வரவங்களை மட்டும் என்ன செய்த அவருக்கு பிடிக்கும். சிலர் ஏசு போதுமே போதுமே, காசு வேணுமே வேணுமே மாதிரி தான். இவருக்கு இயேசுவையும் பிடிக்கல, ஆனா எதை பிடிக்குது? காசு பிடிக்கும். ஆபீஸுக்குள்ள வர்றவங்க ஃபைல யார் கொண்டு வந்தாலும் பணம் கொண்டு வந்தா பிடிக்கும். இல்லைன்னா அவங்க உள்ள போவதுக்கே யோசிக்காங்க. அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை தரம். அப்ப என்ன நினைக்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வரக்கூடியவங்க பணியாளர்களுக்கு எல்லாம், பணியாளர்களும் போனால் கோவம் தான், சிடு சிடுன்னு எரிச்சல் எல்லாம் பட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய மனைவி மக்கள் கீழே இருக்கிறாங்க. இவர் ஆஃபீஸ் ஃபைல்லாம் பார்த்துட்டு மேலே மாடியில் இருக்கிறாரு. அந்த அதிகாரி ஒரு சில ஃபைல்லாம் மேலே கொண்டு வருவார். நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சு வேலை செய்வார். நைட்டில் அதிக நேரம் முழிச்சு வேலை செய்த ஒரு காரணத்தினால ஒரு நாள் மனைவி மக்கள் கீழே இருக்கிறாங்க, இவர் மேலே இருக்கிறாரு. நைட்டில் ஒரு 12:30 மணி போல் அவர் ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலியில் துளிச்சு அப்படியே கீழே விழுறாரு. நெஞ்சு வலியில் கீழே விழும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ அந்த தண்ணீர் இதெல்லாம், அந்த நல்லி இதெல்லாம் தள்ளி இருக்குது, மினரல் அந்த ஜார் எல்லாமே தள்ளி இருக்குது. இவரால் அங்கிருந்து போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அவருடைய செல்போன் மற்ற பொருட்கள் எல்லாம் மேலே இருக்குது, மேஜையில் கீழே விழுந்துட்டாரு. தண்ணீர் குடிக்க முடியல, வீட்டுக்கு செல்போன் இல்லை, தகவல் கொடுக்க முடியல, மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அவ்வளவு தூரம் அவரால் போக முடியாத பட்சத்தில் அவருடைய டேபிள் மேலே ஒரு தீர்த்தம், இயேசுவின் திருஹிருதய ஆலயத்திலே பெற்று வந்த ஒரு தீர்த்தம் பாட்டில் அவருடைய மேஜையில் இருக்குது. மேஜையில் போட்டிருந்த அந்த கிளாத், டேபிள் கிளாத்தை அப்படி இழுத்தாரு. அப்படி இழுக்கும்போது கரெக்டாக அந்த பாட்டில், தீர்த்த பாட்டில் அவர் கைக்கு வருது. தீர்த்த பாட்டில் வந்தவொடனே அப்படியே படுத்துக்கிட்டே கஷ்டப்பட்டு அதை திறக்கிறாராம். திறந்துட்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே குடிக்கிறார். அந்த தீர்த்தத்தை குடித்த பிற்பாடு அவருக்கு வந்த அந்த நெஞ்சு வலி, இதய வலி அப்படியே குறைஞ்சு அமைதியாயிடுச்சு. அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டாரு. அப்படியே தூங்கிட்டாரு நைட்டில் அந்த நெஞ்சு வலியில். மறுநாள் காலையில் மனைவி பார்க்குறாங்க, என்ன ஆள் வரலன்னு பார்த்தா அங்கே இருக்கிறாரு. பிறகு போய் ரெடி ஆகி குளிச்சு பிறகு நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். நைட்டில் நடந்தது அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ அவர் எழும்பின உடனே ஒரு நாளும் இல்லாமல் அங்கே இயேசுனுடைய படம் இருக்குது, மாதா படம் எல்லாம் இருக்குது. போய் மெழுகுதிரி ஏற்றி பத்தி ஏற்றி கொஞ்ச நேரம் அமைதியாக ஜெபம் செய்து விட்டு போகிறாரு. நைட்டில் இவ்வளவு நடந்திருக்குது. காலையில் எழும்பும்போது
எதுவுமே நடக்காது போல அவர் அப்படி ஒரு புதிய இதயம் அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு புதிய இதயம் தான் அவருக்கு. வீட்டில் மனைவி மக்கள்லாம் என்ன வித்தியாசமா இருக்கு. ஒரு நாளும் சாமி கும்பிட மாட்டாரு. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு முன்னாலே போய் இயேசு படம், மாதா படம், அந்த புனிதர்கள் படம் எல்லாம் இருக்குது. ஒரு நாளும் அவர் பண்ணது கிடையாது. இன்னைக்கு போய் அவர் மெழுதிரி ஏற்றி பக்தி கொளுத்தி கொஞ்ச நேரம் அமைதியாக ஜெபித்து விட்டு போறாரு. இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஆஃபீஸுக்கு போறாரு அப்படின்னா ஆஃபீஸுக்கு போது எல்லாரையும் பார்த்து அவரே வணக்கம் சொல்லிட்டு போறாரு. மற்றவங்க வணக்கம் சொன்னாலும் இவர் வணக்கம் சொல்ல மாட்டார். இன்னைக்கு இவர் போய் என்ன செய்தாரு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டாய். வணக்கம், நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா ஐயா, நல்லா இருக்கீங்களா அம்மா, டைப்பிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியம். என்ன நடந்துச்சு சார் நேற்று, என்ன நடந்துச்சு? உடனே அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் போய் தனி அறையில் இருக்கும்போது போயிட்டாப்பில்ல, அவர் போய் அவர்கிட்ட கேட்கவே இருந்தார். சார் ஒரே ஒரு இது கேட்கணும் உங்கள்கிட்ட. என்ன தம்பி கேளுங்க. சார் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குதே, நேற்று வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் இப்போ இருக்குதே, எப்படி சார்? இயேசு என்னை மாற்றினார். அவர் சொன்ன வார்த்தை, இயேசு என்னை மாற்றினார். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு, நேற்று நாள் எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு, அந்த நேரம் என்னடா வீட்டுக்கு தகவல் கொடுக்க முடியல, செல்ஃபோன் ட்ராயரில் மாட்டிக்கிட்டு நான் தண்ணி போய் பக்கத்தில் போய் கூட எடுத்து குடிக்க முடியல. இந்த இயேசுடைய திருதை ஆழ்ந்து பெற்று வந்த தீர்த்தம் மட்டும் என் மேஜையில் இருந்துச்சு. அதை இழுத்து அதை நான் குடிச்சிட்டு அப்படியே படுத்தேன். இயேசு எனக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா எத்தனை அருமையானது. என் இதயத்தில் இருந்த பொருளாசை, கோபம், எரிச்சல் இதெல்லாம் ஆண்டவர் மாற்றிவிட்டார். கல்லான இதயத்தை எடுத்து கனிவான இதயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு பாடலுடைய ஒரு அடியை பாடலாமா? பாடி ஜெபித்து நம்ம தொடுவோம். பாடலுடைய ஒரு அடியை பாடணும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க தயவு செய்து. எஸ், எல்லாரும் கரங்கள் தட்டி நம்மை உற்சாகப்படுத்தும் அந்த பாடலோடு சேர்ந்து. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போலே தகப்பனே முன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலையில்லையே, கலக்கமில்லையே, கவலையில்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகின்றே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே முன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நம் இதயத்தை மாற்றும் ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். இதயத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம், எரிச்சல், கோபம் இவைகளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவர் நம் மத்தியிலே, நம் அருகிலே இருக்கிறார். உங்கள் அருகிலே இருக்கிறார். இந்த ஆண்டவற்றை நம்மை ஒப்பு கொடுத்து அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நாம். துணையாளரே, துணையாளரே,
இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளரே, இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளரே, இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளரே, இணையில்லா மணவாளரே, நினைவில்லா மணவாளரே, மணவாளரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பான ஆண்டவரே, அன்பான உமது ஆண்டவரே, கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரத்திலே எங்களை எங்களுடைய ஒப்புக்கொடுக்கிறோம். இதயத்தை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் இதயத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இதயத்துக்கு வாங்க, எங்கள் இதயத்தை எங்களுடைய இதயத்தை ஆளுகை செய்யுங்க. எங்கள் இதயத்தை இந்த நாளிலே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒருவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான நாங்கள் பெற்றுக்கொள்ள புதிய இதயத்தை அருள்வீராக, புதிய இதயத்தை அருள், புதிய ஆவியை எங்களுக்கு தருவீராக. புதிய ஆவியை எங்களுக்கு தருவீர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். அன்புமிக்கவர்களே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அதை வாசிங்க. எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ, இவை யாவும் கடவுளின் செயலே. ஆகவே கிறிஸ்துவின் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 பார்த்தீங்களா? கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் நாம் புதிதாக படைக்கப்பட்டவராய் நாம் இருக்க முடியும். ஒரு புதிய இதயம், புதிய ஆவினா புதிதாக படைக்கப்பட்டவர். அப்ப என்ன அர்த்தம்? பழையன எல்லாம், கழிந்த நாள், கழிந்த நிமிஷம் போனது எல்லாம் போயிட்டு ஒரு புதிய உணர்வுகள், இல்லையா? ஆமா, இது எல்லாம் கடவுளுடைய செயல், இது நம்மளுடைய செயல் அல்ல. ஒரு புதிய ஆவி மறுபடியும் பிறக்கிறார். புதிய ஆவி, புதிய ஆன்மா, புதிய உடல். நிச்சயமாக அனைத்தையும் புதியன ஆக்குறேன் அப்படின்னா அதுதான். முதல்ல நமக்கு புதியன ஆக வேண்டியது முதல்ல நம்மளுடைய இதயம், உள்ளம், நம்முடைய ஆவி, ஆன்மா, நம்முடைய சரீரம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா புதுசானதான் ஒரு புதிய தன்மையை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கடவுள் ஒரு புதிய செயலை செய்கிறார். ஆண்டவருக்குள் நம்மை புதுப்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மிலே அவர் ஒரு புதிய செயலை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தடுக்க முடியாது. நீங்க புதிய இதயம், புதிய ஆவி, புதிய சரீரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களில் செய்யக்கூடிய அந்த அற்புத செயலை, புதிய செயலை நாம நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அதை செய்யணும்னு தான் நம்மளை தயார் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இதைத்தான் நம்ம பார்த்த ஒரு புதிய ஆவி. அந்த புதிய ஆவி அப்படின்னா, நீங்க இப்போ சாதாரணமாக சைக்கிள், பைக்கு இதெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறோம். காரு நிறைய பேர், ஒரு சிலர் கார் வச்சிருக்கிறாங்க. நார்மலாக பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் சைக்கிளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துலேயும் சின்ன மொப்பெட்டு, பைக்கு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய பைக்கு வாங்கியாச்சு, ஒரு புதிய சைக்கிள் வாங்கியாச்சுன்னா ஆயுஸ் பூரா அதை வச்சுட்டு இருக்க முடியாது. இடையிடையே அதை என்ன செய்கிறாங்க? ஓவர் ஆயில் பண்ணுறாங்க, புதிய ஆயில் மாற்றுறாங்க. கார் வச்சுருக்கிறவங்க, பைக்கு வச்சுருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, சைக்கிள் கூட ஓவர் ஆயில் பண்ணணும். அதில் உள்ள அந்த ரவை குண்டுகள்னா பால்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் மாற்றணும். அப்பப்போ மாற்றினா தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆகவே தான் புதிய ஆவி, ஒரு ஆயில் மாற்றுறது மாதிரி தான் நமக்குள் அந்த ஆன்மாவை ஆண்டவர் நான் புகுத்துவேன் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. புதிய ஆவியை புகுத்துவேன். இப்போ பாருங்களேன், இப்போ நமக்குள்ள அந்த புதுப்பித்தல் இல்லை என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமே இந்த புதுப்பித்தல் இருக்குது. ஒப்பு கொடுக்கிறோம், ஆனால் அதை விட நம்ம புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்தல் தான் இருக்குது.
புதுப்பிக்கலைன்னா அப்படி வாழ்க்கை மழுங்கி போய் விடுகிறது. பொய்யான வாழ்க்கைக்கு நாம் மழுங்கி போய் விடுகிறோம். தவறான வாழ்க்கை முறைக்கு நாம் இது மழுங்கி போய் விடுகிறோம். இதுல என்ன இருக்குது? ஆவிதான் ஒரு புதிய ஆவி, புதிய ஆன்மா. ஆண்டவர்கிட்ட கேட்டா அவரே நான் புகுத்துவேன், பொருத்துவேன். இப்ப பாருங்க, பைபிள் வாசிக்கிறேன் நான். நிறைய பேர் இங்க பைபிளை முழுசும் வாசித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, நான் நம்புறேன். நிறைய பேர் வாசிக்கிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருப்பாங்க. சீக்வன்ஸ் ரீடிங், கண்டினியூஸாக ரீடிங். பைபிளை ஏதாவது ஒரு பகுதி எடுத்து தொடர்ச்சியாக மாறி மாறி வாசிப்பது, தியானிப்பது. இப்போ பாருங்க, வேதாகமத்தை வாசிக்கிறேன், என்னால அதன்படி நடக்க முடியல. உதாரணமா மத்தேயு 5:44, உன் பகைவரை நீ அன்பு செய், முடியல. உன்னை துன்புறுத்துவதற்காக நீ மன்றாடு, ஜெபி, முடியல. மத்தேயு 5:48, வானக தந்தை நிறைவாயிருப்பது போல நீங்கள் நிறைவாயிருங்க, வாசிக்கிறேன், முடியல. பைபிளை நான் வாசிக்கிறேன், வேதாகமத்தை, ஆனா அதன்படி நடக்க முடியல. என்னால ஆண்டவர் முன்னால இருந்தோ, என் வீட்டுல அறையில இருந்தோ ஜெபிக்க முடியல. ஆனா ஜெபிக்கணும்னு மனசு விருப்பம் இருக்கு, ஜெபிக்கணும்னு விருப்பம் இருக்கு. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து என்னால ஜெபம் செய்ய முடியல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வந்து என்னால ஜெபிக்க முடியல. ஏன்? ஆண்டவருக்குள் என்னால் உற்சாகமா இருக்க முடியல. வேலை வேலை, நிறைய குடும்ப பழு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியல. உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஒரு அக மகிழ்ச்சி எனக்கு என்னால முடியல வாழ்க்கையில. ஏன்? ஆண்டவருக்கென்று எந்த ஒரு பணியை என்னால செய்ய முடியல. இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன், ஆண்டவருக்கென்று எந்த ஒரு பணியை நான் செய்ய முடியல. என் அன்பு மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபையினுடைய வளர்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனிதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நமக்கு தாக்கம் கொடுத்திருக்கிறது, அதுதான் நம்முடைய மறையினுடைய ஒரு வளர்ச்சிக்கு. அன்னை மரியாள் முதன்மையாக, அடுத்து புனிதருடைய வாழ்க்கை, இதுதான் இயேசுவுக்கு சாட்சியத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் எத்தனை புனிதருடைய வரலாற்றை நான் படிச்சிருக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத புனிதர்களா? எத்தனை புனிதர்கள் நான் விரும்பி, எனக்கு இந்த புனிதருடைய வாழ்க்கை எனக்கு அதிகமாக விருப்பமா இருக்குது. அந்த புனிதருடைய வாழ்க்கையை முழுசுமா நான் படிச்சிருக்கேன். அந்த புனிதருடைய வாழ்க்கையில் எத்தனை நற்பண்புகள், எத்தனை மறைசாட்சிகள், நான் எத்தனைவருடைய வாழ்க்கையை நான் படிச்சிருக்கிறேன். இதுதான் ஆண்டவருடைய சாட்சியத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அன்னை மரியாள் பரிந்துரையோடு நம்மை அழைத்து செல்கிறது. தொடக்கத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதாவது மறைசாட்சிகளுடைய ரத்தம் தான் நம்முடைய திருமறைக்கு விதையாக இருக்கிறது. அந்த ரத்தம் தான். அப்ப அந்த புனிதர்கள் மறைசாட்சிகளை நாம படிக்க படிக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, பிறருக்கு அதை அறிவிக்க, அது எந்த அளவுக்கு புனிதருடைய வாழ்க்கை, ஒரு புனிதர் இல்லை என்றால் இன்னொரு புனிதருடைய வாழ்வு நிச்சயமாய் நமக்கு தாக்கம் கொடுக்கிறது. பாருங்க, இந்த புனிதர்கள் எதற்காக இப்படி வாழ்ந்தார்கள்? தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து இயேசுவுக்காக அவங்க இவ்வளவு பாடுகள். சொல்லிட்டே போலாம், ஏ டு செட் எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ என்னால முடியல, ஆனா எனக்கு ஆசை இருக்கு, படிக்கணும்னு ஆசை இருக்கு, முடியல. ஆண்டவருக்குன்றது செய்ய முடியல. ஏன் முடியல? புதிய இதயம் அங்கே தேவை, புதிய ஆவி நமக்குள் தேவை. அநேக காரியங்களின் வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, நடக்கவே இல்லை. புதிய இதயம், புதிய ஆவி, இதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். நீங்க ரோமையர் எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து பாருங்க. ரோமையர் 8:26 என்ன சொல்லுது பாருங்க அந்த வசனம். இவ்வாறு தூய ஆவியார் வலுவற்ற நிலையில்
நமக்கு துணை நிற்கிறார். எதற்காக, எப்படி நம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே பெற முடியாத பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. பாத்தீங்களா, என்னால முடியல வலுவற்ற ஒரு தன்மை, என்னால எதுவுமே செய்ய முடியல, பைபிள் படிக்க முடியல, ஜெபமால சொல்ல முடியல. சில நேரம் பாருங்களேன், சோர்வு வாழ்க்கையில். அப்போ ஆண்டவருக்காக எதையும் நான் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது நமக்கு என்ன, யார் நமக்கு துணை நிற்கிறா? ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இப்ப பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமூச்சு அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நாம எதற்காக எப்படி வேண்டுவது எல்லாம் நமக்கு தெரியாது. சில நேரத்தில் எதுக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு வரம் கேட்கிறோம் நமக்கே தெரியாது. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு உங்களுக்கு எது எப்பொழுது தேவை, ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் பார்த்தீங்களா, நம்முடைய பெருமூச்சுகள் அங்க எல்லாம் அடங்கி போகுது. நம்முடைய பெருமூச்சுகள், நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் தூய ஆவியானவர் பாருங்க, சொல்வடிவம் பெற முடியாத அவைகளை பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக தூய ஆவியார் பரிந்து பேசுகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகவே நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்மளால முடியல சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் இருக்கும்போது விடுதலை இருக்குது. எல்லா நிலையிலும் நமக்கு விடுதலை. நாம் எல்லாம் விடுதலை பெற வேண்டியவர்களாக தான் இருக்கோம். தொடர்ந்து அந்த நிலையில போகும்போது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம், புதிய இதயம் புதிய ஆவி அப்படின்னு சொல்றோம்னா, நம்முடைய வாழ்க்கையில இப்பவும் போராட்டம். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட அந்த போராட்டம் இருக்கலாம். இப்போ இங்க இருந்துட்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துருதுங்கலாம் ஒரு சிலர், அப்படிதானே? இங்க இருக்கும்போது சென்னைக்கு மும்பைக்கு பிள்ளைகள் அங்கே போயிட்டு இங்கே வந்துடலாம். என்ன, நம்ம மனசு தான் உலகத்தில் ரொம்ப வேகமானது, நம்முடைய மனசு தான். நாம் இங்கே இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனசு எங்கெல்லாம் போகுது பாருங்க. நம்ம இங்கே இருக்கும்போது கூட பாருங்க, அல்லது நாம் தனியாக இருக்கும்போதோ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டம் நமக்கு இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். எல்லா வகையான போராட்டமும் உண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, உலகத்தில் தீய ஆவிகளோடு நாம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதிகார சக்திகளோடு, சாத்தானுடைய ஆவிகளோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஜெப போராட்டம் உண்டு, நற்செய்தி அறிவிப்புக்கு போராட்டம் உண்டு, பாவ வாழ்க்கை அதுல வெற்றி பெறுவதற்கு போராட்டம் உண்டு. பல போராட்டங்களை கடந்துதான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய வெற்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஊன் இயல்பு ஆவிக்குரிய ஒரு இயல்பு. அருமையா நமக்கு கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்குதான். ஊன் இயல்பு ஆவிக்குரிய இயல்பு. இப்போ ஒரு புதிய ஆவி வந்தாச்சு, நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த புதிய ஆவி எது கூட போராட வேண்டி இருக்கு? நாம ஏற்கனவே வச்சிருக்க பார்த்தீங்களா சரீரம், இந்த சரீரத்தோடு போராட வேண்டி இருக்குது, இந்த உடலோடு போராட வேண்டி இருக்குது. அப்ப இந்த சரீரம் உடலும் நமக்கு புதிதாய் மாற்றப்பட வேண்டும். இந்த சரீரமும் நமக்கு புதுசா கிடைக்கணும். இல்லைன்னா நமக்கு புதிய இதயம் புதிய ஆவி வந்த பிற்பாடு கூட நமக்கு என்ன ஆகி போகுது பார்த்தீங்களா? நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16 நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களுக்குள் குடியிருக்கிறார் எனவும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? ஆகவேதான் நம்மளுடைய சரீரம் உள்ளம் அனைத்தையும் ஆண்டவர் புதிதாக்குறாரு. நம்முடைய இதயத்தை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு புதுசா நம்மளை ஒரு புதிய செயல் செய்வதற்கு இந்த 3 நிலைகளும் நமக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு
கோயிலுக்கு சர்ச்சுக்கு வரும்பொழுதுலாம், வழிபாட்டுக்கு வரும்போதெல்லாம் நல்ல சமணசா இருந்துட்டு போயிடலாம். ஆனா வெளியே போய் ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது தான் நம்முடைய மனநிலை, நம்முடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது. ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம மனநிலை வந்து கம்ப்ளீட்டா ஒரு சம்மனசுக்குள்ள மனநிலை நமக்கு வந்துடுது. ஆலயத்தில் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, இந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே போகும்போது என்ன நடக்குது? ஒரு சிலர் பாருங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சில ஆபீசர்ஸ் அலுவலர்கள் என்ன செய்வாங்கன்னா, லஞ்சம் வந்து நான் வாங்கவே மாட்டேன், ஆனா கொடுத்தா வாங்கிக்கிடுவேன், நான் கேட்க மாட்டேன். லஞ்சம் வந்து நான் யார்ட்டும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், ஆனா கொடுத்தா என்ன செய்வேன், வாங்கிக்கிடுவேன். இப்படி இது வந்து என்ன செய்யுது, நம்ம சமரசப்படுத்திக் கொள்ளுகிறோம். என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உண்மையே பேசுவேன், பொய்யே பேச மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. வாய்ப்பு கிடைக்கும்போது பொய் சொல்லிக்கிடுவேன். வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன செய்வேன், பொய் சொல்லிக்கிடுவேன். ஒருத்தன் கேட்டாப்புல, ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 பொய்யாவது சொல்லிடுவேன் அப்படின்னு நான் அன்மன்ட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்ச நான் 100 பொய்யாவது சொல்லிடுவேன். எப்படிப்பா உன்னால 100 பொய் எப்படி ஒரு நாளைக்கு சொல்லுதேன்? அதிகாலையிலே எழுந்து நான் பொய் பேச ஆரம்பிச்சிருவோம் இருக்கான் அவன். காலையில் எழும்பின உடனே பொய் பேசினா நைட் படுக்கிறதுக்குள்ள ஒரே பொய் தான். அப்போ எப்பொழுது நான் உண்மையே பேசுவேன் அப்படிங்கிறது ஒன்று. வாய்ப்பு கிடைக்கும் போது பொய்யே சொல்லுவேன்னா ஒரு நாளைக்கு 100 பொய்க்கு மேலே. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிதானே ஆகணும். இப்போ ஒருத்தர் ஒரு பொய் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொய்யை மறைப்பதற்கு மற்றொரு பொய், இப்படி பொய்க்கு மேலே பொய்யா போயிட்டே தான் இருக்கும். ஆகவே தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் அப்படிங்கும்போது நம்ம உடலுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்திலே வளர்க்கக்கூடிய ஒரு போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உள்ளத்தில் மனப்போராட்டம் இருக்கு. அதை தாண்டி நம்ம பார்க்குறோம் ஊன் இயல்புக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் உரிய ஒரு போராட்டம். இது ஒரு பெரிய போராட்டம். அப்போ ஊன் இயல்பு எளிதாக எதையும் வென்று விடுகிறது. காரணம், மனித சரீரம் பலவீனமானது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்க ரோமையர் 8:6 பார்த்தீங்கன்னா, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ரோமையர் 8:6. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு, ஊனியல்பு மனநிலை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு என்றையாவது ஒரு நாள் வருவது சாவுதான். நமக்கு வந்து பைபிள் சொல்லுது பாருங்க. பைபிள் திட்டவட்டமா சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஊன் இயல்பு இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு வருவது சாவே. ஆனால் என்ன மற்றது என்ன, ஏனெனில் ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. பார்த்தீங்களா? அப்போ ஊன் இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு, நீங்க அதான் பார்க்கிறோம். ஊன் இயல்புங்கிறது நம்முடைய சரீரம் இல்லையா? இந்த சரீரம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம ஊன் இயல்போடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு வருவது அழிவு, சாவு என்று பைபிள் நமக்கு சொல்லுது பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்பதற்கு என்னாலும் வருவது வாழ்வும் அமைதியும். இதை தவிர ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு வாழ்வு வேண்டும். அந்த வாழ்வு அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, ஆண்டவருக்குள் மகிழ்ந்து அமைந்த உள்ளத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. இதை விட ஒரு மேலான வாழ்வு ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை. இது போதும். நான் ஆண்டவருக்குள் அமைதியாக மகிழ்ந்து வாழ்கிறேன். எனக்கு பெரிய வசதி இருக்கோ, வாய்ப்பு இருக்கோ, ஆனால் ஆண்டவருக்குள் வாழ்கிறேன், அமைதியோடும் நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்கிறேன். அது எப்போ வருது? ஆவிக்குரிய மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீர்கள் என்றால், இதுல இன்னைக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம் ஒரு பக்கம், மனிதனுடைய ஒரு திட்டம் போய்கிட்டு இருக்கு. சில நேரத்தில் கடவுளை பற்றி எண்ணி பார்க்காமல் மனிதனுடைய திட்டம் போயிட்டே இருக்கு. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வழிமுறைகள் இருக்கின்றது, கடவுளால் எல்லாம் செய்ய முடியும், கடவுள் எதையும் மாற்றுவார், கடவுள் நம்மை தண்டிப்பார், தீயது செய்கின்ற பொழுது என்னைக்குனாலும் கடவுள் நம்மை தண்டிப்பார், நம்முடைய பாதக செயல்களை கடவுள் மன்னிக்க மாட்டார். இதையெல்லாம் அறியாத ஒரு மனுஷன்
அவனுடைய திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றி கொண்டு போறான் பாருங்க. மனிதனுடைய திட்டம் தான். கடவுளுடைய திட்டத்தை பற்றி மனுஷன் உய்த்துணர்வதே கிடையாது. கடவுள் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார், உங்களை படைத்தார், என்னை படைத்தார், நம்மை படைத்தார், கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய செயல்பாடுகள் என்ன, கடவுளுக்கு உகந்தது என்ன, என்னுடைய செயல்கள் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துதா அல்லது கடவுளை துக்கப்படுத்துதா, ஒவ்வொரு செயலையும் நாம எண்ணி சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பாருங்க, நான் இந்த செயலை செய்திருக்கிறேனே, இந்த செயல் கடவுளை மகிமைப்படுத்துதா, மாட்சிப்படுத்துதா அல்லது துக்கப்படுத்துதா? நம்முடைய செயல்கள் கடவுளை துக்கப்படுத்துது அப்படின்னா நம்ம சிந்தித்து நமக்கே தெரியும் இந்த செயல் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துதா துக்கப்படுத்துதா. இதைத்தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ கடவுளுடைய திட்டத்திற்குள் நாம வருகிறோம். ஆவிக்குரிய ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய ஒரு திட்டத்துக்கு வருகிறோம். அது இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள், பேதுரு தலைமை அப்போஸ்தலரை பாருங்க, மத்தேயு 16:23 பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்தவங்கெல்லாம், நாமெல்லாம் இயேசுனுடைய பிள்ளைகள் தான், இயேசுனுடைய சீடர்கள் தான். ஆனா இயேசுவோடு இருந்த அந்த தலைமை அப்போஸ்தலராக இருந்த பேதுரு, நீங்க பாருங்க மத்தேயு 16:23, பேதுருவை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு? என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். தன் சீடனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தடையா இருக்கிறார். யார் தடையா இருந்தாலும் நாம தடையா இருக்கலாமா? ஆண்டவருக்கு நாம ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு, ஆண்டவருடைய வழிமுறைகளுக்கு, ஆண்டவருடைய திட்டத்திற்கு யார் தடையா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தடையா இருக்கவே கூடாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு பாருங்க, என் கண் முன் நில்லாதே நீ எனக்கு தடையா இருக்கிறார். ஏனென்றால் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் நீ எதை எண்ணிட்டு இருக்கிற? மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் அப்படின்னா நீ அதை தவிர வேற ஒண்ணு நினைக்கல. நீ உன் சுயநலத்திற்கு ஏற்றதை மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறாய், செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ அடுத்தவரை பத்தி மறந்துட்ட, நீ அடுத்தவங்களை மறந்துட்ட, உன் அயலான மறந்துட்ட, ஆண்டவரை மறந்துட்ட. அதான் அந்த வசனம். நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறாய்னா அதை தவிர நீ எதையும் நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம், நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் அந்த உலகத்தின் போக்கை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, மனுஷனுக்கு உகந்ததை மட்டும் நினைச்சுக்கிட்டே அதை பற்றியே நினைச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? கடவுளுக்கு உரியதை இன்னும் ஆழமாக நான் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு நாம் எல்லாருமே உணர்ந்து பார்க்கிறோம். அன்றைக்கு தன்னுடைய சீடரில் ஒருவர் தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது மத்தேயு 16:23. அதுக்கு முந்தின பகுதியை பார்த்தீங்கன்னா, அவர் உருமாற்ற காட்சியில் அவர் பேதுருவை பார்த்து இன்னும் கொஞ்சம் காட்டமா சொல்லுவாரு, போ அப்பாலே சாத்தானேன்றுவாரு. போ அப்பாலே சாத்தானே. ஏன் ஆண்டவரை நீர் துன்பப்படணுமா அப்படிங்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு? மனுஷனுக்குரிய தன்மையை தான் நினைக்கிறாரு. கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய காரியம் என்ன என்று அவர் சிந்திக்கல பாருங்க. அப்போ நமக்கும் அதுதான், நாம கடவுளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு உரிய மற்றும் எனக்குரியதை மட்டும் நாம சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் தான் சொல்றேன், கண்முன் இல்லாதே. அது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சொல் பாருங்க. யாராவது நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து போ என் கண் முன்னாலே நில்லாதே, கணவன் மனைவி அப்படி சொல்லும்போது எவ்வளவு ஒரு கோபமான ஒரு வார்த்தை அப்படி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படையானது நாம் கடவுளையும் அயலாரையும் சிந்தித்து வாழ வேண்டும், கடவுளுடைய திட்டத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன வழிமுறைகள் அதுதான். திருவெளிப்பாடு 21:5 நான் அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன்னு சொன்னார். புதிய இதயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் பார்க்கிறோம். புதிய ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஏன்? ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும். அதாவது அந்த ஒரு அருமையான வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல். அந்த இணைப்பு எப்போ வருது அப்படின்னா, நம்மளுடைய இதயம், ஆவி, அதான் ஆன்மான்னு சொல்றோம், நம்முடைய சரீரம் இவ்வளவு நமக்கு கொடுத்தாதான் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் அல்ல,
ரோமேயர் 8:11 பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரமும் ஒரு புதிய வல்லமை பெற வேண்டும், புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலையில். ஆகவே தான் அனைத்தையும் அந்த ரோமேயர் 8:11 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவருடைய ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உடல்களையும் அவர் என்ன செய்கிறார்? உயிர் பெற்றெழச் செய்கிறார். உடலையும் உயிர் பெற்றெழச் செய்கிறார். அப்போ ஒரு புதிய உடலை நமக்கு கொடுக்கிறார். நம்மளுடைய ஆன்மா பயணம், ஒரு புதிய ஆவின்னு சொல்ற ஆன்மா பயணம் இறந்த பிற்பாடு தான் ஆன்மா பயணம் நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய ஆன்மாவுடைய பயணம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய ஆன்மா பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில். இறப்புக்கு பின்னால் மோட்ச பயணம், அது கடவுளுடைய கரத்தில். நம்ம வாழுகின்ற பொழுதே நம்மளுடைய ஆன்மா பயணம் செய்கிறது, நம்ம பார்க்கிறோம். அன்பு மக்களே, அப்போ இதயத்தை புதிய ஆவியை அருளுவேன்னு சொல்லிட்டாரு. புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை புகுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல உடல்களையும் அவர் உயிர் பெற்றெழச் செய்கிறார். அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வாழுகின்ற பொழுதே நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய உடலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அன்பு மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்நாடகா மாநிலத்தில் கார்வார் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலே வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன், அவனுக்கு பக்கவாதம். இந்த பக்கவாதம் வந்த பிற்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 கால்களும் செயலற்று போச்சு. இந்த பக்கவாதத்தில் அவருடைய 2 கால்களும் செயலற்று போச்சு. அவர் என்ன பண்ணாரு? அவர் ஒரு கிறிஸ்தவர், வேற ஒண்ணுமே செய்யலை. வலுவற்ற நிலை, நம்ம பார்த்தோம் இல்லையா? வலுவற்ற நிலையில நாம சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. அப்பதான் யாருடைய உதவியை நம்ம கேட்கிறோம்? தூய ஆவியாருடைய வல்லமை கேட்கிறோம். பார்த்தேன் இல்லையா? தூய ஆவியாருடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரே எழுந்தருளி வாரும், அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவி வழியாய் ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவருடைய ஆவியானவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து, வலுவிழந்த, செயலிழந்த தன்னுடைய 2 கால்கள் பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு அங்க ஒரு அர்ப்பணம் வருது பாருங்க. முழுவதுமாய் ஆண்டவரால் முடியும். அவர் வேற எந்த மருத்துவமும் போகவில்லை, அவர் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. அவர் இருக்கின்ற பொழுது பிசியோதெரப்பி அந்த பயிற்சி எடுக்கிறார். அந்த பயிற்சி எடுத்துட்டு தூய ஆவியினுடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா சரியாக 1 மாத காலம்தான், 30 நாட்களுக்குள் செயலற்றிருந்த அவருடைய கால்கள் அப்படியே எழுந்து நடக்க தொடங்கியது. நடந்த ஒரு சம்பவமா பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படி நிகழ்வுகளை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இது அந்த கர்நாடகா கார்வார் என்ற பகுதியில் நடந்த ஒரு சாட்சியத்தில் நான் கேட்ட ஒன்று. அது மட்டும் இல்லை, நானே கண்ணுற்று பார்த்த ஒரு காரியம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருட்தந்தை, அவர் மேலே ஒரு டிராக்டர் விழுந்து போச்சு. அவர் மேலே ஒரு டிராக்டர், கால் மேலே டிராக்டர் விழுந்துச்சுன்னா பாருங்க. அவர் போய் மணல் எடுக்க போயிருக்கிறாரு கோயிலுக்காக. அவரே டிராக்டர் எல்லாம் ஓட்டுவார். அது போகும்பொழுது என்ன ஆகி போச்சு, கீழே இறங்கும்போது ஓவர்லோடில் சரிஞ்சு, அவர் தான் வண்டி ஓட்டியிருக்கிறாரு. வேற அவர் இப்படி விழுந்த உடனே ஒரு டிராக்டருடைய மொத்த வெயிட்டும் அவர் காலில் விழுது. யோசிச்சு பாருங்க, அந்த கால் எவ்வளவு தூரம். அவர் செயலற்று தான் இருந்தார், அவரால் முடியல. மருத்துவம் பார்த்தார், மருத்துவம் பார்த்துட்டு இருந்தார். அவரை பார்க்கும்போதெல்லாம், அவரை பார்க்க போகிறது யாராக இருந்தாலும் சரி, மற்ற அருட்தந்தையர்கள் போனாலும் சரி, மக்கள் போய் அவரை பார்க்க போனாலும் சரி, அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை இதுதான்: என் 2 பாதங்களையும் கால்களையும் தூய ஆவியினுடைய வல்லமைக்காய் ஆண்டவரிடம் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்னை நடக்க பண்ணுவார். இதுதான் அவருடைய ஆழமான விசுவாசம். சரியாக 1 ஆண்டு காலம் ஆச்சு. அவர் 1 ஆண்டுக்கு பிற்பாடு தான் அவர் இன்னைக்கு அவருக்கு ஏற்ற ஒன்றை வச்சு கார் ஓட்டிட்டு போறாரு. இப்போ காரே ஓட்டுறார் இன்னைக்கு அவர். அப்போ நம்முடைய வலுவின்மையில் தூய ஆவியானவருடைய ஆற்றலை நாம் தேட வேண்டும் என்று தான் நம்ம பார்க்கிறோம்.
அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடியது அதுதான். அனைத்தையும் நான் புதியன ஆக்குவேன் அப்படின்னா, ஒரு புதிய இதயத்தை இன்னைக்கு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அனுப்ப போகிறார். ஒரு புதிய ஆவி ஆன்மாவை கொடுத்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். மட்டுமல்ல, ஒரு புதிய சரீரம், இந்த ஊன் இயல்பு, ஒரு புதிய இயல்பை கொடுத்து ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். பாருங்க, அப்போ ஊன் இயல்பின் இச்சைகள் எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் ஊன் இயல்பின் இச்சைகள், அப்போ இச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உயிரோடு இருக்கும் வரை நம்மளுடைய உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ரத்தம் ஓடலைன்னா நம்ம உயிர் இல்லை. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் வரை அந்த ரத்தத்தில் போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த இரத்த போராட்டம் இருக்கும் வரை இந்த ஊன் இயல்பின் போராட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கும். இயேசுனுடைய வல்லமையினால் அதை நாம் வெற்றி பெற வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு இந்த போராட்டம் இருக்கு அப்படின்னு நாம சொல்லிக்கொண்டே இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவருடைய துணை கொண்டு, எனக்கு வலுவூட்டும் ஆண்டவருடைய துணை கொண்டு என்னால் இதை வெற்றி கொள்ள முடியும். இயேசுனுடைய துணை கொண்டு நாம் எதையும் வெற்றி பெற முடியும். இந்த ஒரு சிந்தனை தான். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதோ ஒரு புது செயல் நான் ஒன்று செய்ய போகிறேன். அது இன்று நமக்கு ஆண்டவர் புதிய இதயத்தை, ஆவியை, சரீரத்தை கொடுத்து நம்மை மாற்றுகிறார். இந்த ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்ம பிறக்கின்ற பொழுதே நம்முடைய இதயத்தில் ஒரு கடிதம் வச்சிருக்கிறாராம். ஒரு அறிஞர் சொல்றாரு, நம்ம பிறக்கின்ற பொழுதே நம் இதயத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன கடிதத்தை வைத்து அனுப்பியிருக்கிறாராம். அது என்ன கடிதம் அப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பையன், அந்த பையன் எப்பொழுதுமே விடுமுறைக்கு அவன் வெளியூருக்கு போகிறான். வெளியூருக்கு போகும் பொழுது அவங்க அப்பா அவனை வழி அனுப்புகிறாரு. கொஞ்சம் விவரம் இல்லாத பையன், எங்கேயும் போய் தடுமாறக்கூடாது என்று சொல்லி அவனை என்ன செய்கிறாரு, ட்ரெயினில் வழி அனுப்புகிறாரு. ட்ரெயினில் வழி அனுப்பிட்டு போகிறாரு. ஒவ்வொரு தடையும் கூட போகிறாரு. இப்போ அவன் தனியாக போகிறான். தன்னுடைய மகன் எப்பொழுதுமே தந்தையோடு போகக்கூடிய பையன் விடுமுறைக்கு இப்போ தனியாக அனுப்புகிறாரு. தனியாக அனுப்பும் பொழுது இந்த பையன் ஒரு போய்கிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பயந்துட்டான். ஐயோ, நம்ம தனியாக போகிறோமே, அப்பா இல்லையே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு உணர்வு வருது. நமக்கு யோவான் நற்செய்தி 14:1 நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். இந்த பையன், சின்ன பையன், அப்பா இல்லையா, தனியாக இருக்கமே, ட்ரெயினில் எப்படி போக போகிறோம் வீட்டுக்கு அப்படின்னு நினச்ச உடனே அவன் தன் உள்ளத்தில் உணர்ந்த உடனே அவங்க அப்பா ட்ரெயினில் அனுப்பும்போது அவன் பையில் ஒரு சீட்டை வச்சு அனுப்புகிறாரு. ஒரு சீட்டை வச்சு அனுப்பியிருக்கிறாரு. அப்போ அப்பா நினச்சி தனியாக இருக்கிறமே அப்படின்னு நினச்ச உடனே அப்போ தான் பையில் அப்பா ஒரு சீட்டு வச்சார் பார்த்தீங்களா, அந்த சீட்டை எடுத்து பார்க்குறான். அந்த சீட்டை எடுத்து பார்த்தவொன்னே அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் பயணிக்கிறேன். Praise the Lord. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் பயணிக்கிறேன். இப்போ இவன் உடனே மானசீகமாக அப்பா நினச்சி பார்க்குறான். அப்பா, நீங்கள் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு பயணிக்கிறேன். அப்பா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ட்ரெயினில் உனக்கு அடுத்த பெட்டியில் தான் இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. ட்ரெயினில் உனக்கு நான் எங்கே இருக்கிறேன்? அடுத்த பெட்டியில் இருப்பேன்ப்பா. இப்போ நாம் தனியாக போகிறாங்க, சின்ன குழந்தைகள்லாம் வருது, அப்பா அம்மா அடுத்த பெட்டியில் இருக்கிறாங்க, மற்றவங்க அடுத்த பெட்டியில் தான் இருக்கிறாங்க, அடுத்த கேரேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு சரி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிவதில்லை. அதனால தான் அந்த சீட்டை பார்த்தீங்களா, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் பயணிக்கிறேன். ஆகவே அந்த அறிஞர் அந்த இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாம் பிறக்கின்ற பொழுது நம்முடைய இதயத்திலே வைக்கப்பட்ட ஒரு கடிதம் இதுதான். இன்னைக்கு அந்த தந்தையானவர் தன்னுடைய பையனுடைய அந்த பாக்கெட்டில் பையில் வைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் நமக்கு இதயத்தில் வச்சிருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் தனித்திருக்கும் பொழுது, சோர்ந்து போகும்போது, வலுவற்ற நிலையில் இருக்கும் பொழுது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம்தான் இது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை தான். எசையா புத்தகம் 43:2 வசனம் இதை நமக்கு அருமையாக சொல்லுது. நம்ம பலமுறை இதை பார்த்துருப்போம் இல்லையா? எசையா புத்தகத்தை எடுத்து பாருங்க, 43வது அதிகாரம் 2வது வசனம். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன்.
ஆறுகளை கடந்து போகும்போது அவை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே, அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தில் எழுதப்பட்ட அந்த வரிகள் நம்முடைய பாக்கெட்டில் இருக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய பயணத்தில் இருக்கிறேன். நீங்க வீட்டை விட்டு வெளியே எங்க போனாலும் சரி, உங்களுடைய பயணத்தில் இருக்கிறேன். இந்த அருமையான ஒரு வசனத்தை பார்த்தீங்களா? எஸ்ஐயா 43:2. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை நாம சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன், இது நம்பத்தக்கவை, இது உண்மையானவை, இதை எழுதுவை. இன்னைக்கு எழுதுறோம், நாம இதை ஆழமாக நம்ம எழுதி வைக்கிறோம் நம்முடைய இதயத்தில். இந்த வசனமும் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள் வழியா செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது உன்னை மூழ்கடிக்காது, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏன்? நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை நமக்கு அநேக அனுபவத்தை கொடுத்திருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில இது நிச்சயமாக ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து சிலோன் இலங்கை முகாம் ஒன்று இருக்கிறது. அந்த பகுதிக்கு நானும் இன்னொரு ஃபாதரும் அங்கே அடிக்கடி திருப்பலிக்கு போவோம் அந்த மக்களுக்காக. அந்த திருப்பலிக்கு போகக்கூடிய சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செல்லக்கூடிய பகுதியில் தருவை அப்படின்னு ஒரு பெரிய ஆறு இருக்கிறது. அந்த ஆறு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால் அந்த பக்கம் எதுவும் போகாது. அந்த பக்கம் வந்து பைக்கு, காரு சுற்றி போகும். இப்போ நானும் இன்னொரு ஃபாதரும் போனோம். அங்கே போய் அவங்களுக்கு கன்ஃபெஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு மாஸ் நடத்தணும். அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாதர் வந்து புல்லட் வச்சுருக்கிறாரு. அவர் கொஞ்சம் முந்தி போகிறாரு. முந்தி போகும் பொழுது போய் எல்லாம் ஏற்பாடு செய்வதற்காக நான் கொஞ்சம் தாமதமாக நானும் போகிறேன். இவர் நேர போனவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தருவை என்ற ஆற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளம், எல்லாம் சைடு வழியாக திரும்பி சுற்றி போகுது. நாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, அந்த முகாமுக்கு போக முடியாது, திருப்பி நம்ம போன இடத்துக்கு திரும்பி வந்துடலாம். எனக்கு முன்னால் போன ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு போய் பார்த்துருக்கிறாரு, அங்கே போக முடியலை, திரும்பி வந்துட்டார். எனக்கு இந்த வெள்ளம் வந்தது தெரியாது. நான் கொஞ்சம் தாமதமாக போகிறேன். அவர் போய் முன்னேற்பாடு, நான் கொஞ்சம் தாமதமாக போகிறேன். நானும் அங்கே போகும்போது என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை பார்க்குறேன். வந்து நிற்கிறவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பைக்கில் விட்டு இறங்கி நின்றுட்டு இருக்கிறேன். என்னடா இது, அந்த பக்கம் எப்படி போனாதான் அந்த பக்கத்தில் உள்ள முகாமுக்கு போக முடியும், மக்களுக்கு கன்ஃபெஷன் மாசு. அப்போ செல்ஃபோன் வசதி கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். எனக்கு அந்த ஃபாதர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போ நான் நின்றுட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் பார்த்தேன், ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து ஒரே ட்ரெஸ் தான் இருக்குது. இதில் போனால் ட்ரெஸ்ஸு நனைய தான் செய்யும். ஆனால் ட்ரெஸ்ஸு நனைஞ்சது பிரச்சனை கிடையாது, அது வளர்ந்துக்கிடும். போகும்போது வேகமாக அடிச்சுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எங்கே போச்சுன்னு தெரியாது நமக்கு, அவ்வளோ வெள்ளம் போய்கிட்டு இருக்குது. அப்போ வந்து நான் பார்த்தேன், அப்போ நமக்கு முன்னால் ஃபாதர் போயிட்டாரு தானே, அப்போ நம்ம ஏன் போகாமல் இருக்கிறோம், இந்த சிந்தனை தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் நின்று அதிலே ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, உமது திட்டம் எது நடக்கணுமோ நடக்கட்டும், நான் அந்த முகாமுக்கு மாஸுக்காக போகிறேன், எனக்கு முன்னால் ஃபாதர் இருக்கிறாரு, நானும் போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு மாஸ் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திரும்பி வருவோம் அப்படின்ட்டு. அதில் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். பக்கத்தில் 2 பேரும் நின்றுட்டு தான் இருந்தாங்க, அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பைக்கு போமான்னு. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு பைக்கை வேகமாக பிடிச்சிட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாப்புலையும் வச்சுக்கிட்டேன். வேகமாக போனேன். இந்த பாலத்தில் ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டான். கொஞ்சம் இழுத்த தான் செஞ்சது, ஆனால் அந்த கரைக்கு போயாச்சு. நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அங்கே போய் தான் பார்த்தா ஃபாதர் வரல அப்படின்னாங்க.
அப்போ லேண்ட்லைனை அவருக்கு அங்கே போடுதோம். அங்கே லேண்ட்லைனில் போட்டால் அவர் சொல்கிறாரு, பாலத்தில் வெள்ளம் இருந்துச்சு, நான் திருப்பி வந்துட்டேன், நீங்கள் எங்கே நிற்கினாரு. நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அதுக்கு பின்னாலெல்லாம் என்னுடைய தியானத்தில் நினச்சி பார்ப்பேன், நீர்நிலைகள் வழியா நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வேத வசனங்கள் ஒன்று நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். சரிதான், நீங்க பாருங்க, நீர்நிலைகள் வழியா நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் அன்னைக்கு இருந்தார். இல்லைன்னா இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போய் விழுந்திருப்போம் நமக்கே தெரியாது. ஆனாலும் கூட சரி, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, தூய் அவனுடைய வல்லமை பெற்றாச்சு, போவோம். அங்க முகாமுக்கு போயாச்சு. முகாமுக்கு போன பிற்பாடு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். அங்க பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நடந்தது. அங்க போய் நாங்க போய் ஒரு 1 hour பிரேயர் நடந்துச்சு. அந்த இலங்கை முகாம் பிரேயர் நடத்திட்டு ஃபாதர் வரல, நாங்கள் பிரேயர் நடத்திட்டு இருக்கிறேன். பிரேயர் நடத்தும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை, அங்கே அப்புறம் குடிசை போய் தானே போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டு நைட்டில் தீப்பிடிச்சு ஆரம்பித்த உடனே இங்கே மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த தீ விபத்தை காப்பாற்றினது, எந்த சேதம் இல்லாமல் செய்து இந்த ஜெபக்கூட்டத்தில் இரவு ஜெபத்தில் இருந்தவங்க தான். உடனே நாங்கள் எல்லாம் நான் கூட்டு போய் எல்லாம், அங்கே வாலிபர்கள் உண்டு, எல்லாரும் அது உள்ளே போயிட்டாங்க. அந்த வீடு பக்கத்து வீடு எல்லாம் பற்றி எரியுது. இவங்க தான் போய் எல்லாம் காப்பாற்றினாங்க. அதில் ஒரு வாலிபனை பார்த்தீங்கன்னா தீ அப்படியே அவன் மேலே வரது மாதிரி தான் போகுது, அப்படி மேலே விழுது, எல்லாம் எரிஞ்சு விழுது அந்த வீட்டில் இருந்து. ஆனால் அவன் உள்ளே போய் அவ்வளவு திங்ஸையும் எடுத்துட்டு யாருக்கும் எந்த உயிர் சேதமும் பொருள் சேதமும் இல்லாமல் அந்த வீடு பக்கத்து வீடு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வெளியே வர்றான். அப்போதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாய் இருக்கிறது. இப்போ இல்லைனாலும் நிச்சயமாக நமக்கு அனுபவமாக மாறும். இது ஒரு விசுவாச போராட்டம் தான். நம்ம இன்னைக்கு முழுவதும் நம்ம அதை தான் பார்க்குறோம். நம்முடைய வலுவின்மையில் பரிசுத்த ஆவியினுடைய துணை வேண்டி ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். இயேசு என்னை பாதுகாக்கிறார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். அந்த ஒரு நிலைப்பாடு தான். இதெல்லாம் நம்ம மனசில் கொள்ளுவோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நிலையில நாம கண்டுகொண்ட ஒரு காரியம் 1 தெசலோனிக்கர் 5:23. இந்த ஒரு வசனத்தை எடுங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம். அதை மட்டும் ஒருத்தர் வாசிங்க. அமைதி அருளும் கடவுள், முதல்ல 23, நம் உள்ளம், பாருங்க, நம்முடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் நம் இயேசு குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. அனைத்தையும் புதியன ஆக்குவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. இன்றைக்கு நமக்கு புதிய இதயம், புதிய ஆவி, புதிய சரீரம். அதான் பாருங்க, இந்த வசனத்தை எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? நம் உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்தோம் மனிதனுடைய இதயத்திலிருந்து என்னென்ன கேடுகள் அதையெல்லாம் நாம வெளியே தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு நிலையில பார்த்தோம். நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியிலே நமக்கு ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம், மத்தேயு 15:13. மத்தேயு 15:13 பார்த்தீங்கன்னா, வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போட வேண்டும். வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடணும். இன்னைக்கு அதுதான் நம்ம பார்த்தோம். மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள், ஏறத்தாழ 12 காரியங்கள். பரத்தமை, விபச்சாரம், களவு, தீச்செயல். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? காமவெறி. இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 எல்லாம்
தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா இது கடவுள் நமக்கு நம்மளுடைய இதயத்தில் நட்டது கிடையாது, நம்முடைய உள்ளத்தில் நட்டது கிடையாது இல்லையா? சாத்தான் விதைச்சது இது. இதையெல்லாம் நாம் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? தூக்கி எறிய வேண்டும். ஆகவே வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா என்று அந்த அடிகளை பாடி நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். தயவுசெய்து எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் என்றே நான் நினைக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வானகத்தந்தை நடாத நாற்று எதா இருந்தாலும் சரி, அது களவாக இருந்தாலும் சரி, காமவெறியாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, பரத்தமையாக இருந்தாலும் சரி, பொய்யான வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வஞ்சகமாக இருந்தாலும் சரி, பேராசை எதாக இருந்தாலும் சரி இல்லையா, கொலை, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இது எதா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எங்களுடைய இதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து தூக்கி எறிங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுமப்பா. எல்லாரும் சேர்ந்து வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது களவாக இருந்தாலும் விபச்சாரமாயிருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது களவாக இருந்தாலும் விபச்சாரமாயிருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது கொலவெறியாயிருந்தாலும் காமவெறியாயிருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது கொலவெறியாயிருந்தாலும் காமவெறியாயிருந்தாலும் பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது செருக்காக இருந்தாலும் மதிகேடாயிருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது செருக்காக இருந்தாலும் மதிகேடாயிருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. வானகத்தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. அது மந்திரமாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா. 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 அன்பான ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய இதயத்தை உங்களுக்கு அருளுவேன் என்று வாக்கு சொன்னீரே. புதிய ஆவியை உங்களுக்குள் நான் புகுத்துவேன் என்று சொன்னீரேன். புதிய சரீரத்தை நான் உங்களுக்குள் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. நீர் சொன்ன சத்திய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் சொன்ன சத்திய வசனங்கள்
புதிய இதயம், புதிய ஆவி, புதிய சரீரம் இன்று நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றியப்பா. அனைத்தையும் புதியன ஆக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களில் இந்த நாளிலே புதிய இதயத்தையும், புதிய ஆவியையும், புதிய ஆன்மாவையும், புதிய சரீரத்தையும் கொடுத்து எங்களை நீர் உமது பிள்ளையாய் புதியனமாய் ஆக்கியிருக்கின்றீர். இந்த புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் புதியனமாய் ஆக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களில் புதிய செயலை செய்வதற்கு இன்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இதயத்திற்கு வாங்க ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலே வாங்க, எங்களுடைய ஆன்மாவிலே வாங்க ஆண்டவரே. எங்களோடு தங்கும், எங்களோடு வாசம் செய்யும். எங்களுடைய புதிய பிள்ளையாய், புதிய மகனாய், புதிய மகளாய் இன்றும் என்றும் எங்களை மாற்றும். ஒவ்வொரு நாளும் அதற்கான வல்லமை எங்களுக்கு தாரும். நாங்கள் வலுவற்ற பொழுது தூய ஆவியினுடைய துணையை தேடும்படியாய் எங்களுக்கு வல்லமையை தாரும் ஆண்டவரே. தூய ஆவியின் அருளினால் எங்களுக்குள் உமது அன்பை நிறைவாய் ஊற்றும். எங்களை கண்டுகொள்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக. உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாருடைய பெயராலே ஆமென்.